சண்முகம் அவங்க ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து போயிட்டு சவுந்தரபாண்டிக்கிட்ட பொண்ணு கேட்குறாங்க. அதாவது மாப்பிள்ளை கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு சவுந்தரபாண்டி என் சொத்துக்காக தான் இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி சண்முகத்தை அவமானப்படுத்தி இது பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீட்டில் நான் போய் வாழ மாட்டேன், எனக்கு இந்த இது தேவையே கிடையாதுன்ற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. என் அண்ணன் இதுவும் மீறி எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரத்னாக்காக வந்துட்டு போயிட்டு அறிவோட அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட பேச போகிறாங்க. அறிவோட அப்பா கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு பேசி வச்சுருக்காரு நம்மளோட வெங்கடேஷன். போய் காலையெல்லாம் விழுந்து ஏதோ பேசி நைஸாக அவரை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு ரத்னாவை பார்த்தோன்னே இது உனக்கு 2வது கல்யாணம் இல்லைம்மா, முதல்ல இப்போ கல்யாணம் பண்ணவர் எப்படி இப்போவும் டச்சில் இருக்காரா என்ன எதுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு மாதிரியாக ஹர்ட் பண்ணுற மாதிரி. இதனால் ரத்னா ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அப்புறமா அவங்க வீட்டிலேருந்து காரில் போகும்போது ரத்னா ரொம்பவே அழுதுடுறாங்க. ஏன் இப்படி என்ன இது பண்ணுறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, நான் அடுத்தது வாழவே கூடாதா, எல்லோரும் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அழுது தள்ளுறாங்க. அதோட முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.